இப்போ நம்ம மாவு பிசிக்கலாம். கடல மாவு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக சிக்கன் மசாலா போடுறோம். சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கணும், அதிகமாக போடாதீங்க, சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா போடுறோம். அது கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும். அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாம். கொஞ்சமாக சோட்டா மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம், எண்ணெய் இசிக்காமல் இருக்குது. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஜாஸ்தி வேணாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் கெட்டியாக தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது. பீட்ரூட் ரவுண்டாக எடுத்துக்கின்னு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கின்னு கொஞ்சம் உப்பு போட்டு 2 பக்கமாக கலக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வைக்கணும். டவா காய்ந்த எண்ணெய் ஊற்றிக்கின்னு பீட்ரூட் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேகட்டும். 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆகி நல்லா வேகட்டும். இதுமாதிரி நல்லா வேகிச்சு எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். பீட்ரூட் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் நல்லா டவால் ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, இப்போது அத்தி மாவில் அத்தி போடுறது இதுமாரி போட்டுக்கலாம். காய்ஸ் வெந்துச்சு பீட்ரூட் பஜ்ஜி. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இதுமாரி வேகிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பீட்ரூட் பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட்டு ஸ்பைசி எல்லாம் நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.